ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். பெரியாழ்வார் எப்பவும் போல முதல் 2 அடிகள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழ்ந்தால் எத்தகைய துன்பம் ஏற்படும் முதல் 2 அடிகள்ல காமிச்சிருவார். பாட்டின் அடுத்த பாதி அடுத்த 2 அடிகள்ல அப்படி இல்லாமல் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அவனை வழிபட்டு அவனை சரணடைந்தால் எவ்வளவு நற்கதி கிடைக்கும் அதையும் காட்டுவார். ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவர் ஆவார். 2ஐயும் காட்டக்கூடிய பதிகம். அதிலே 6வது பாசுரம். அங்கம் விட்டு அவை 5ம் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. அங்கம் விட்டு அவை 5ம் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. இப்ப பாட்டின் முதல் பாதி முதல் 2 அடிகள் பாருங்க. இந்த மரணப்படுக்கையில இருக்கானே, உடம்புல இருந்து 5 விதமான பிராணவாயுக்கள் பிரிஞ்சு போகுமா. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இதுக்குத்தான் 5 விதமான பிராணன்கள், பஞ்ச பிராணன்கள்னு சொல்லுவா. இவனுக்கு மரண தருவாய் வந்துருத்துன்னா அங்கம் விட்டு, இந்த இடத்துல அங்கம்னா உடம்புன்னு அர்த்தம். அங்கம் விட்டு இந்த உடம்ப விட்டுட்டு அவை 5ம், அவை 5ம்னா இந்த 5 பிராணன் சொன்ன பாருங்க, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன்னு. அவை 5ம், இந்த 5ம் அகற்றினா இந்த இடத்துல விலகி போயின்னு அர்த்தம். இந்த உடம்புல இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா, பிராணம் போயிடுத்தான்னு கேக்குறோம் பாருங்க, அதுதான் அங்கம் விட்டு அவை 5ம் அகற்றி. இந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன்கிற 5 வாயுக்களும் உடம்பு விட்டு அகன்று சென்று விடுகின்றன. இது போனதும் சுத்தி இருக்கவாள்லாம் என்ன பண்ணுவாளாம், இவர் இருக்காரா போயிட்டாரான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை, ஆவின்னா உயிர் மூச்சுன்னு அர்த்தம். ஆவி, அந்த உயிர் மூச்சு இருக்கா இல்லையான்னு மூக்கினில், மூக்குக்கு கீழே கை வைத்து சோதித்த பின்னை, சோதித்தல்னா பரிசோதித்தல், டெஸ்ட் பண்ணி பார்ப்பதுன்னு அர்த்தம். மூக்குக்கு கீழே கை வைக்கிறானா, மூச்சு வரதா வல்லியா, ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சோதித்து பார்க்கிறான். அதனால ஆவி என்ற மூச்சு காற்று ஓடின்னு இருக்கா இல்லையா, இவன் பழப்பானா மாட்டானா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மூக்கினில் சோதித்த பின்னை, மூக்குல என்னன்னா சோதிச்சு பார்க்கறான். சோதிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாளாம், போயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்ஸ் ஒருத்தர் மரண தருவாயை அடைஞ்சுட்டாருனாலே அவர் மீது வச்சிருந்த பாசம் எல்லாம் மக்களுக்கு போயிடுமா. ஏன்னா இவர் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் இவரால நமக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அதனால அன்பு காட்டுவாளாம். இனி இவர் வாழலன்னு தெரிஞ்சதும் சங்கம் விட்டு, சங்கம்னா இந்த இடத்துல பாசம், அன்பு, பற்றுன்னு அர்த்தம். சங்கம் விட்டு அந்த பாசம் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். அது வரைக்கும் மனுஷன்னு சொல்லிட்டு இருப்பான், உறவு மாமா ஏதோ ஒரு பேர் சொல்லுவான். இப்ப என்ன சொல்லுவான், பிணம்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான்ப்பா போயிடுத்தும்பான். அதனால சங்கம் விட்டு அந்த பாசத்தை விட்டுட்டு அவர் சுத்தி இருக்கவாள்லாம் கையை மறித்து, மறித்துன்னா இந்த இடத்துல விரித்துன்னு அர்த்தம். கையை விரிக்கிறானா. ஏன்னா இந்த இடத்துல வியாக்கியானம் பாருங்க, ரொம்ப அழகா மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். அங்கம் விட்டு அவை 5ம் அகற்றி. அப்படியே அந்த பாட்டுல முதல்ல இருந்து வாங்கோ, உன் உடம்புல இருந்து 5 பிராணன்கள் அப்படியே பிரிஞ்சு போயிடுத்து. சுத்தி இருக்கவாள்லாம் பேசிக்கிறாளாம், என்னப்பா மரண தருவாயில இருக்கானா, இருக்கானா போயிட்டானாங்கிறாளாம். ஏன்னா பாருங்க, அந்த அன்புங்கிறது இல்ல. அது வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்காருன்னா, இப்போ நம்மளே ஒரு சாமான்யமா உடம்புக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, நல்லா இருக்கேடா, காலில் தானே ஆப்ரேஷன் ஆச்சு, ஓகே கொஞ்ச நாளைக்கு நடக்காம இருங்கோ, ரெஸ்ட் எடுங்கோ, நான் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறேன் சாப்பிடுங்கோ, இதெல்லாம் சொல்லுவான். ஏன்னா இவன் இன்னும் வாழ போறான், இவனால நமக்கு பிரயோஜனம் இருக்குன்னு. போப்பறாருன்னு தெரிஞ்சிருத்தோ இல்லையோ, விசாரிக்க வரவாளே என்ன பண்ணுவாளாம், இது இருக்கா போயிடுதா பாரும் பாலாம். அப்படித்தான் இவனும் என்ன பண்ணுவானா, இவாளுக்கும் சங்கம் போயிடுத்து இல்லையா, கையை மறித்து வச்சு பார்த்தேன் ஒன்னும் இல்ல, கையை மறித்து, அவ்வளவுதான் சொல்றா இல்லையா, மருத்துவர் கை விரிச்சுட்டார் போயிட்டாருன்னு. அது போல உறவுக்காரன்
இனிமேல்லாம் காப்பாற்ற முடியாது. அதாவது என்ன பண்ணுவாளாம், அந்த வார்த்தையை மாத்திருவாளாம். நீங்களும் கூட அனுபவத்துல பார்த்திருக்கலாம். பல குடும்பத்துல ரொம்ப போறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா, இவரை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணி அவரை போட்டு நாங்களும் கஷ்டப்படுத்த விரும்பல. அவர் நல்லபடியா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். கையை விரித்து விடுவார்கள். அதான் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம். பையன்னா மெதுவாகன்னு அர்த்தம். பையவே மெல்ல மெல்ல மெதுவாக தலை சாய்ப்பதன். தலை சாய்த்தல்னா இவர் போயிட்டாரு இல்லையா, சரி நாங்கள்லாம் இவருக்கு மரணத்துக்காக அஞ்சலி செலுத்துகிறோம், மௌன அஞ்சலி செலுத்துகிறோம்னு தலை சாய்ப்பதன். அப்படி தலையை குனிஞ்சு பாடம். சாய்த்தல்னா இந்த இடத்துல கீழே நோக்கி குனிதல்னு அர்த்தம். ஆங்கிலத்துல மோர்னிங்னு ஒண்ணு சொல்றா இல்லையா, ஹெட்ஸ் டவுன், தலை சாய்த்து. அவ்வளவுதான், நாங்கள்லாம் இரங்கல் தெரிவித்து விட்டோம் என்று சொல்லி சுத்தி இருக்கிறவாளே பேக் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்கிறார் பெரியாழ்வார். நாம அப்படியே மனிதர்களை எல்லாரையும் நம்ப வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. அதுக்காக ஓஹோன்னு மனிதர்களை மட்டும் நம்பாதீங்கோ, மாதவனை நம்புங்கள். ஏன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, உன்னால பிரயோஜனம் இருக்குன்னா கூட இருப்பான், பிரயோஜனம் இல்லையா எப்ப 5 பிராணம் போறதுன்னு பார்ப்பான், மூக்குக்கு கீழ் கை வைப்பான், டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி கையை விரிப்பான், தலையை தொங்க போடுவான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இந்த நிலை தேவையா? அதை விட்டுட்டு எம்பெருமானை பற்றுங்கள், அவனிடம் சரணாகதி செய்யுங்கள். இது வரைக்கும் பாருங்க, அவன் திருநாமத்தை சொல்லுங்கன்னார். திருநாமத்தை சொல்றதே எதுக்குன்னா, மனசு தூய்மையாகி அது சரணாகதி நிட்டையில சேர்க்கணுங்கிறதுக்கு தான். அதை இந்த பாட்டின் 2வது பாதியில காட்டுறார். வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை. பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளை சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா இவன் மரணப்படுக்கையில இருக்கான் பாருங்க. இவ யார நினைக்கணும்னா, எப்போதும் ஆனந்தமாக பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை நினைச்சணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரணப்படுக்கையில் உள்ள கஷ்டம்ங்கிறது ஒரு கஷ்டமாவே தெரியாதான். அதனால வங்கம் விட்டு உலவும். வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். இந்த இடத்துல விட்டு அப்படின்னா இடைவிடாதுன்னு அர்த்தம். விட்டுனா விட்டுட்டுன்னு அர்த்தம் இல்ல, இடைவிடாது. வங்கம் விட்டுனா கப்பல்கள் எல்லாம் இடைவிடாமல், உலவும்னா சஞ்சாரம் பண்ணக்கூடிய. எதுக்கு கப்பல்னா, பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரோ இல்லையோ, அவரை சேவிப்பதற்காக நித்திய சூரிகள் எல்லாம் வைகுண்டத்திலிருந்து கப்பல் எடுத்துட்டு பார்க்கடல்ல வந்து பெருமாளை சேவிக்கிறாளாம். அதான் வங்கம் விட்டு உலவும். கப்பல்கள் இடைவிடாது உலவக்கூடிய, சஞ்சாரம் பண்ணக்கூடிய கடல். எந்த கடல்? பார்க்கடல். பள்ளி, அங்கே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மாயனை. மாயன்னா வியக்கத்தக்க செயல் செய்பவன் ஒரு அர்த்தம். ஆனா மணவாள மாமுனிகள் ஆச்சரியமா இன்னொரு அர்த்தம் காமிச்சார். ஆமா, வியக்கத்தக்கவன், ஆச்சரிய பூத்தன், மாயன், அந்த அர்த்தமும் அக்செப்டட் தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல மாயா வயுனம் ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றா. மாயம்ங்கிற வார்த்தை அறிவு ஞானத்தை குறிக்கும், அல்லது சங்கல்பம், அவனுடைய திருவுள்ளத்தை குறிக்கும். இந்த இடத்துல மாயன்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் சங்கல்பம் பண்ணாராம், நான் பார்க்கடல்ல பள்ளி கொள்கிறேன். எதற்காகன்னா, தேவர்களால வைகுண்டம் வரைக்கும் என்ன வந்து சேவிக்க முடியல, அவளுக்கு ஆக்சசபிளா இருக்கணும். மாயம் ஒரு சங்கல்பம் பண்ணி அங்க பள்ளி கொண்டான் மாயனை. எதுக்கு இந்த சங்கல்பம்? ஞானம்ங்கிற அர்த்தம் சொல்றாருன்னா, அவனை நாம நினைச்சோம்னா அவன் சங்கல்பம் பண்ணிடுவானா, இவனை காப்பது என்னுடைய பொறுப்புன்னு. அதனால வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை, அங்கே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் மதுசூதனை. அதாவது மதுசூதன் என்பது ஹயக்ரீவருக்கான திருநாமம். மது என்ற அசுரனை அழித்து அவன் கூடவே கைட்டபனும் தருந்தான், அவனையும் அழித்து, 2 பேரையும் தனியா சொல்லலன்னு நினைக்க வேண்டாம், மதுனாலே அதுக்குள்ள கைட்டபனும் அடக்கம். இவர்களை அழித்து பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டு கொடுத்தவர். அது போல் நம் கஷ்டங்களை எல்லாம் அழித்து நமக்கும் வைகுண்டத்தையும் அதுக்கு அடைய வேண்டியதற்கான ஞானத்தையும் பக்தியையும் பெற்றுத்தரக்கூடியவன் மதுசூதனை. அந்த எம்பெருமானை மார்பில் தங்க விட்டு வைத்து, நம் மார்பிலே, இந்த இடத்துல மார்புன்னா செஸ்ட்னு அர்த்தம் இல்ல, இதயம், ஹார்ட்னு அர்த்தம். மார்பில், நம்முடைய இதயத்தில் தங்க விட்டு வைத்து. இந்த இடத்துல தங்க விட்டு வைத்து இல்ல, தங்க விட்டு, பெருமாள் நிரந்தரமாக தங்கும்படி வைத்து. அப்படின்னா திருமார்பிலே பெருமாளை இருத்தி விட வேண்டும். அது வரைக்கும் வெறும் மார்பா இருந்தது, இப்ப திருமார்பா இருந்தது. ஏன்னா பெருமாளை வந்து கோவில் கொள்கிறார். அப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, பார்க்கடல்ல எந்த பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரோ அவரை மனசுல கொண்டு வந்து இருத்த வேண்டும். எந்த பெருமாள் மதுவை அழித்து பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டாரோ அந்த ஹயக்ரீவனை மார்பில் தங்க விட்டு வைத்து நம் மனதில் தங்கும்படியாக பெருமாளை நன்றாக சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதோடு இல்லாமல் ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு. கருமம்னா செயல்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன செயல்னா சரணாகதின்னு அர்த்தமா. இது பாருங்க, ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இது எப்படிப்பட்ட கருமம்னா, ஆவது. ஆவதுன்னா நமக்கு தகுந்ததுன்னு அர்த்தம். நமக்கு பர்ஃபெக்டா, நமக்கு ஃபிட் ஆகக்கூடிய, சூட்டபிளான, தகுதியான செயல் நாம செய்யக்கூடியது இதுன்னா சரணாகதி. எம்பெருமானே என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நீ பார்த்து காப்பாத்து, அதுதான் ஆவது, நமக்கு ஏற்ற செயல். ஓர் கருமம், அது ஒப்பற்ற கருமமா. இந்த இடத்துல ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். அது போல இன்னொன்னு கிடையாது. ஏன்னா
கருமம் சாதிப்பார்க்கு. சாதித்தல்னா செய்தல்னு அர்த்தம். அந்த காரியத்தை சாதிச்சுட்டான்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஆவதோர் கருமம், அந்த ஒப்பற்ற சரணாகதியை, நமக்கு ஏற்ற சரணாகதியை சாதிப்பார்க்கு. யார் செஞ்சுட்டாலோ, பகவானே கதி என்று அவனை மானசீகமாக யார் பிடித்து கொண்டு விட்டார்களோ, அந்த சரணாகதியை பண்ணிட்டான்னா என்றும் சாதிக்கலாமே. அதுக்கு பலன் இருக்கே. என்றும்னா எல்லா காலத்திலும், இனி இன்ஃபைனைட், நிரந்தரமாக, காலத்துக்கு ஒரு அளவு என்பதே இல்லாமல் சாதிக்கலாம்னா என்ன அர்த்தம்? செய்யலாம்னு அர்த்தம். சாதிப்பார்க்குன்னா செய்தவர்க்குன்னு தானே அர்த்தம் சொன்னோம். அப்ப சாதிக்கலாம்னாலும் செய்யலாம் தானே அர்த்தம். என்னன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கலாம். இதுதான் இங்க நுட்பம் மாமுனிகள் காட்டுறார். நீ சரணாகதி எத்தனை தரப்பா பண்ணேன்னா, ஒரு நிமிஷம் தான் பண்ண, இல்ல ஒரு செகண்ட் தான் பண்ண. ஆனா அதுக்கு பலனாகிய கைங்கரியம் பாருங்கோ, என்றும் சாதிக்கலாமே. எல்லா காலமும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கலாம். சரணாகதி பண்ணிட்டு அடுத்த நிமிஷத்துல இருந்து இந்த பூமியில் வாழும் காலத்துல திவ்ய தேசத்துல நம்மாத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்புறம் மரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வைகுண்டம் போய் வைகுண்டநாதனுக்கு நிரந்தரமா கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆச்சாரிய கைங்கரியமும் இங்கேயும் பண்ணிட்டே இருக்கலாம், அங்கேயும் பண்ணிட்டே இருக்கலாம். நீ சரணாகதி செய்தது ஒரு நொடி, ஆனா அதுக்கு பலன் அனுபவிப்பது எல்லா காலம். அதனாலதான் சொல்றோம் ஓர் கருமம், அது ஒப்பற்ற கருமம். மற்றதெல்லாம் இவ்வளவு காலம் உழைச்சேன்னா இவ்வளவுதான் பலன்பான். அப்படி இல்லை. இது ஒர்க் இஸ் லிமிட்டட், பட் தி எஃபெக்ட், அதாவது பலன் என்ன கிடைக்கிறதோ அது அன்லிமிட்டெட். அதனால ஆவது நமக்கு ஏற்றதான ஓர் கருமம், அந்த ஒப்பற்ற சரணாகதியை சாதிப்பார்க்கு. அந்த ஒரு நொடி யார் அந்த மென்டல் ஸ்டேட்டை அடைஞ்சு பகவான்கிட்ட சரணாகதி பண்றானோ, மனப்பூர்வமா பகவானை பற்றி விட்டால் என்றும் சாதிக்கலாமே. எல்லா காலமும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கலாம், பலனை நிரந்தரமாக அனுபவிக்கலாம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி சுத்தி இருக்கிறவாள்லாம் இவன் அவ்வளவுதான் அப்படின்னு கைவிரிக்கும் நிலை வருவதற்கு முன்பு பார்க்கடல்ல பள்ளி கொண்ட எம்பெருமான், மதுவை அழித்த எம்பெருமான், அவன்கிட்ட சரணாகதி பண்ணுங்கோ, எல்லா காலமும் கைங்கரியம் கிடைக்கும். அங்கம் விட்டு அவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. அங்கம் விட்டு அவையைந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. நம்ம உடம்புல இருந்து 5 பிராணங்கள் விலகி போய் மூச்சு ஆவி இருக்கா இல்லையான்னு மூக்கு கீழே கை வச்சு மத்தவா சோதிச்சு பார்த்து இவன் மீது உள்ள பாசத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கிறத கைவிரிச்சு சொல்லி மெல்ல இப்படி தலைய சாச்சு இவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவாளே, அந்த நிலை வரத்துக்கு முன்னாடி பல கப்பல்கள் பயணிக்கக்கூடிய திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட சங்கல்பம் மேற்கொண்ட மாயனை, மதுவை அழித்தவனான மதுசூதனனை யார் ஒருத்தர் இதயத்துல தங்க வச்சு அந்த இதயத்தில் தங்கி இருக்கும் பெருமாட்ட சரணாகதியும் செய்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெறுவார்கள்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As the 5 vital airs leave the body, the people around us will check whether the air flow is in the nostrils or not. Then they will leave all kinds of attachment and then stretch out their hands, hold their heads down and observe mourning. Before attaining that state, fall at the feet of the Lord, who reclines by his divine will in the milky ocean full of ships, and the Lord Madhusuda, who destroyed the demon Madhu, surrender to the lotus feet of that Lord so that you can eternally serve him என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் பெரியாழ்வார் உபதேசம் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை
சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டுலவும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே.